பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாளிலும் கூட ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில் செய்த ஒரு அடையாளத்தை, அற்புதத்தை உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று சொல்லி உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். என்னுடைய இந்த சிறு சாட்சியை ஆண்டவருடைய மகிமைக்காக நான் இந்த நேரத்தில் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன். அக்டோபர் 17ஆம் தேதி 2018 வருஷம் ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால் எங்களுக்கு திருமணம் நடந்தது. என்னுடைய திருமணம் ஆகும்போது எனக்கு வயது 24. அந்த நேரத்தில் மாப்பிள்ளை பார்ப்பாங்க, கல்யாண விஷயங்கள்னு வரும்போது அநேக மாப்பிள்ளை பார்ப்பாங்க, பொண்ணு பார்க்குறாங்க, எல்லாமே செய்வாங்க. எனக்கும் அதே மாதிரி அநேக இடத்துலேருந்து வரன்கள் பார்த்துட்டே இருந்தாங்க. நான் 2012 வருஷத்துலேயே தகப்பனை இழந்து நாங்கள் அம்மா தங்கச்சி நான் 3 பேர் மட்டும்தான். அப்பா இல்லாமல் வளர்ந்தோம். பல கஷ்டங்களை பார்த்ததுனால திருமணம் அப்படின்னாலே ஒரு பயம், வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்துலேயே தான் நான் இருந்தேன். ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணிகிட்டே இருந்தாங்க வீட்டில், மாட்டவே மாட்டேன்னு சொல்லிகிட்டே இருந்தேன். அப்போது மூத்த பிள்ளை கட்டாயம் கல்யாணம் பண்ணி தான் ஆகணும், அம்மாவோட நெருக்கடி, அம்மா அப்பா இல்லாமல் வளர்க்குறாங்க அப்படின்னு சொல்லி வீட்டில் பலவிதமான பிரச்சனைகள். அதுக்கப்புறம் ஒரு வழியாக சரி மனசை மாற்றி திருமணம் செய்து கொள்ளலாம் என்று சொல்லி ஆண்டவர் இடத்துல ஒப்பு கொடுத்து சரி நான் ஒத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த நாளுக்காக காத்து கொண்டிருந்தேன். அப்போது மாப்பிள்ளலாம் பார்க்குறாங்க, நிறைய ப்ரொஃபைல்லாம் எடுத்துகிட்டு வராங்க. எல்லாத்தையுமே வேண்டாம் வேண்டானே சொல்லிட்டு இருந்தேன். ஏன்னா ஒரு வழி நடத்துதல் இல்லை, எப்படி ஒரு பயம், எப்படி நமக்கானவங்கள நம்மளுடைய பார்ட்னரை சூஸ் பண்ணுறதுங்கிறது தெரியலை. இனி ரெஸ்ட் ஆஃப் த லைஃப் ஃபுல்லாக அவங்களோட தான் நம்ம வாழ போகிறோம், எப்படி நம்ம இவங்கள சூஸ் பண்ணுறதுன்னு தெரியலை. ஒவ்வொரு நாள் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு ஃபோட்டோ கொண்டு வருவாங்க, ஒவ்வொரு பயோடேட்டா எடுத்துகிட்டு வருவாங்க. எதை யார் நமக்கானவங்கன்னு எப்படி நம்ம அதை சூஸ் பண்ணி நம்ம சொல்கிறதுனே தெரியலையேன்னு சொல்லி ரொம்ப பெரிய கலக்கம், பயங்கரமான போராட்டம். என்ன பண்ணுறதுனே தெரியலை. நான் 22 வயசுலேருந்தே பார்க்குறாங்க, 2 வருஷமாக பார்த்துக்கிட்டே இருக்காங்க. நானும் தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கேன், ஒவ்வொரு காரணமாக சொல்லி பயந்து வேண்டாம் வேண்டான்னு சொல்லியே தட்டி விட்டுட்டே இருக்கேன். ஒரு குறிப்பிட்ட நாளையில் எங்கள் அம்மாவுக்கு பொறுமை இழந்து பயங்கரமாக வீட்டில் சண்டை, ரொம்ப திட்டுறாங்க, நிறைய வார்த்தைகளால் திட்டுறாங்க, தாங்கவே முடியலை. உடனே முழங்கால் போட்டு அழுதேன். ஏசப்பா, இன்னும் 2 நாளையில் எப்படினாலும் எனக்காண்டி யாரை நீங்கள் நியமித்து இருக்கிறீங்களோ அவங்கள நீங்கள் இந்த 2 நாளையில் நீங்கள் கட்டாயமாக வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுங்க. யார் மூலமாவது இந்த காரியங்களை, திருமணத்தை நடத்துறதுக்கான காரியங்களை செயல்படுத்த ஆரம்பிச்சிருங்கன்னு சொல்லி 2 நாள் முழங்கால் போட்டு அப்படி அழுது ஜெபம் பண்ணேன். ஏன்னா அவ்வளோ திட்டு வாங்கிட்டேன். 2 வருஷமாக வேண்டான்னு சொல்லிகிட்டே இருக்கேன்னு சொல்லிட்டு பயங்கரமான திட்டு எல்லாம் வாங்கி அழுது நான் ஏசப்பா கிட்டே கேட்டது 2 நாள். இந்த 2 நாளைக்குள்ளே நீங்கள் கட்டாயமாக எனக்குன்னு நியமித்திருக்கிற அந்த மணவாளனை நீங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுங்க. யார் மூலமாக எப்படிலாம் எனக்கு தெரியாது, வந்திருக்கணும்னு சொல்லிட்டு நான் ஜெபிச்சுக்கிட்டே தான் இருந்தேன். அதே மாதிரி 2வது நாளே வீட்டுக்கு 2-3 ப்ரொஃபைல் வந்துட்டாங்க. இப்போ எனக்கு பயங்கரமான குழப்பம். யாராவது ஒருத்தரை தான் நம்ம சூஸ் பண்ணணும், எப்படி இந்த 3 பேர்லேருந்து சூஸ் பண்ணுறதுன்னு தெரியலை. யார் நமக்கானவங்க நமக்கு தெரியலையேன்னு சொல்லி மறுபடியும் ஒரு பயங்கரமான குழப்பம். ஆண்டவருடைய சமூகத்தில் போய் காத்திருந்தேன். ஏசப்பா, ஏன் இப்படி எனக்கு சோதனை மேலே சோதனையாக வந்துக்கிட்டே இருக்குது, யாரோ அவங்கள மட்டும் நீங்கள் அனுப்பியிருக்கலாமே, இப்போ நான் இதில் யாருன்னு எப்படி நான் கண்டுபிடிக்கிறதுன்னு எனக்கு தெரியலையேன்னு சொல்லி பயங்கரமான குழப்பம், போராட்டம். அது அன்றைய நாள் ஒரு சனிக்கிழமை வீட்டில் பேசிகிட்டு இருக்காங்க, இந்த பையனை பார்ப்போமா வர சொல்லுவோமா அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. ஞாயிற்றுக்கிழமை பொண்ணு பார்க்குறதுக்காக வர்றதுக்கு மாப்பிள்ளை வீட்டில் சொல்லிட்டாங்க, நாளைக்கு சாயங்காலம் வாங்கன்னு சொல்லி. பொண்ணு பார்க்க வார அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் 5 மணிக்கு மாப்பிள்ளை வீட்டிலேருந்து வராங்க, நீ பார்த்துட்டு சரின்னு சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி வீட்லேயும் சொல்லிட்டாங்க. எனக்கு தெரியலை, எப்படி சூஸ் பண்ணுறதுன்னு தெரியலையேன்னு சொல்லி அழுதுகிட்டே தான் இருக்கேன், பயந்துகிட்டே இருக்கேன், ப்ரேயர் பண்ணிக்கிட்டே இருக்கேன். அப்போ நான் ஆண்டவரிடத்துல கேட்டேன், நாளைக்கு சாயங்காலம் வரக்கூடிய பையன்தான் என்னோட மணவாளன் அப்படின்னா எனக்கு நீங்கள் அதுக்கான ஒரு அடையாளத்தை காட்டணும் ஆண்டவரேன்னு சொல்லி கேட்டிருந்தேன். ஒரு சிலரோட ஆலோசனையின்படி அடையாளம் கிடைக்கும்னா ஏதாவது ஒரு பாசிட்டிவான சம்பவம் நடக்கும், அப்படி இல்லைன்னா ஒரு லைட்டு ஜோம் பண்ணும்போது ஒரு விளக்கு எரியும், அப்படிலாம் நிறைய சொல்லியிருந்தாங்க. இதே மாதிரி ஏதாவது ஒன்று நடக்கும். சரி, எனக்கு ஏதோ ஒரு அடையாளத்தை இவங்க தான் என் மனசில் தோன்றத மாதிரி எனக்கு சொல்லுங்கள் ஏசப்பான்னு சொல்லி நான் ஜோம் பண்ணிகிட்டே இருந்திருந்தேன்.
ஞாயிற்றுக்கிழமை வந்துச்சு. சர்வீஸ் அட்டன் பண்ணும்போது ஆலயத்தில் உட்காந்து கை கால்லாம் நடுங்கிக்கிட்டே இருக்குது. இன்றைக்கி சாயங்காலம் 5 மணிக்கு வருவாங்க, என்ன நடக்க போகுதுன்னு தெரியலை, நான் எப்படி பதில் சொல்ல போகிறேன்னு தெரியலை, நான் ஆமான்னு சொல்லணுமா இல்லைன்னு சொல்லணுமான்னு எனக்கு தெரியலேன்னு கலங்கி கொண்டே உட்காந்துருக்கேன். சர்ச்சில் மெசேஜ்லாம் நடக்கு, ஆனால் நான் என் மனசு ஃபுல்லாக ஜெபம் மட்டும்தான். ஏசப்பா எனக்கு அடையாளம் கொடுங்க, அடையாளம் கொடுங்க, நான் என்ன சொல்லணும்னு எனக்கு பதில் சொல்லுங்கள், என்கிட்ட பேசுங்கன்னு நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன். சர்வீஸும் முடிஞ்சுது. ஒரு ஐயர் அம்மா வந்து அன்னைக்கு மெசேஜ் கொடுத்தாங்க. சர்வீஸும் முடிஞ்சிட்டு கடைசி ஜெபம், முடிவு ஜெபம் நடக்கு. முழங்கால் போட்டுட்டு நான் அழுதுகிட்டே இருக்கேன். இசப்பா ஜெபமே முடிஞ்சிட்டு, இனி நான் வீட்டுக்கு போய் ரெடி ஆகணும், சாயங்காலம் பார்க்க வரப்போகிறாங்க, நான் என்ன பதில் சொல்லணும்னு எனக்கு தெரியலை, நீங்கள் இப்போ வரைக்கும் என்கிட்ட பேசவே இல்லையே, நான் எப்படி முடிவு சொல்லட்டும்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருக்கேன். அப்போ ஏசப்பா என்கிட்ட பேசினாங்க. நான் உனக்கு சொல்லிட்டேனே அப்படின்னு சொல்லி பேசினாங்க. நான் ஒன்று எங்கே சொன்னீங்க, ஏதாவது லைட் எதுவும் நமக்கு தோணுச்சா, ஏதாவது ஒரு வெளிச்சம் வந்துச்சா, இல்லை ஒரு தேவதூதன் வந்தாரா, இப்படிலாம் நான் பல விதத்தை யோசித்து பார்க்கேன். எதுவுமே எனக்கு புலப்படலை. என்ன பேசுனீங்க, எங்கே பேசுனீங்க? நான் வந்து மெசேஜ் கொடுத்துட்டு இருக்கும்போது பைபிள் அங்கே எங்கே திருப்புறேன், ஏதாவது ஒரு வசனம் கிடச்சிருமா, ஆமாம் அப்படிங்கிற மாதிரி வசனம் கிடச்சிருமா, இல்லை அப்படிங்கிற மாதிரி வசனம் கிடச்சிருமான்னு பைபிளெல்லாம் திருப்பி பார்க்குறேன். எதுலேயுமே எனக்கு வெளிப்பாடு இல்லை. எங்கே ஏசப்பா பேசுனீங்க, எனக்கு பதிலே இல்லையே, நான் இப்போ என்ன முடிவு சொல்லுவேன், என்ன பண்ணுவேன்னு சொல்லி அழுதேன். அப்போ ஏசப்பா சொன்னாங்க, எனக்கு மெசேஜ் கொடுக்கும்போது வசனம் எழுதுகிற பழக்கம் உண்டு. எங்கே மெசேஜ் கொடுத்தாலும் நான் கவனிக்கும்போது அதை வந்து நோட்ஸ் எடுப்பேன். அந்த டைரி கையில் வச்சுருந்தேன். உன்கிட்ட நான் பேசிட்டேன், உனக்கு நான் முடிவு சொல்லிட்டேன், நீ உன் டைரியை பாரு, நீ எழுதி தானே வச்சுருக்க அப்படின்னு ஏசப்பா என்கிட்ட பேசுகிறாங்க. நான் அந்த நேரத்தில் என் மனநிலையில் நான் எழுதினேன். ஆனால் நான் வந்து அவங்க சொன்னதை கவனித்து நான் எழுதலை. எனக்கு அந்த சுய நினைவே இல்லை. நான் வந்து எனக்கான ஆளாக இல்லையாங்கிறத நான் கேட்டு ஜெபிச்சுக்கிட்டே தான் இருந்தேனே தவிர நான் எழுதின ஞாபகமே எனக்கு இல்லை. ஆனால் நான் எழுதின அந்த வார்த்தைகளை பார்க்கும்போது ஆண்டவருடைய வெளிப்பாடு இவ்வளவு தீர்க்கமாக இருக்குமா அப்படின்னு சொல்லி அவ்வளவு ஆச்சரியப்பட்டேன். இதை பாருங்கள், அதில் ஃபஸ்ட்டு பார்த்த உடனே எனக்கு அந்த வார்த்தையை நான் நோட்டை பார்த்த உடனே எனக்கு தெரிஞ்சது ஜான் அதில் ஜாயின் எழுதியிருக்கிறேன். ஆனால் எனக்கு அது பார்க்கும்போது என்ன தோணுச்சுன்னா, ஜான் கிவ்ஸ் யூ ஜாய் அப்படின்னு ஆண்டவர் என் இருதயத்தில் பேசினார். உடனே ஜாய் இதில் என்ன இருக்குது, எனக்கு புரியலையே, இதில் நான் யோவான் ஸ்நானகனே எழுதி வச்சுருக்கேன். சப்பா நான் எனக்கான பதில் எங்கே அப்படின்னு நான் கேட்கும்போது அப்போ ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்துகிறாரு, இன்றைக்கி உன்னை பார்க்க வரப்போகிறாங்கன்னு சொல்லியிருக்கிற மகனோட பேர் என்ன அப்படின்னு யோசிக்கும் போது தான் எனக்கு ஞாபகம் வருது, அவங்க பேர் ஜான். அப்போ ஆண்டவர் எனக்கு அதை வெளிப்படுத்தினார், ஜான் கிவ்ஸ் யூ ஜாய். அந்த நேரத்தில் நான் முடிவு பண்ணினேன். நான் அநேக காரியங்கள் அதுக்கு முன்னாடியே ஜெபிச்சிருக்கேன். நான் போகிற குடும்பத்தில் உள்ளவங்க எப்படி இருக்கணும், குடும்பம் எப்படி இருக்கணும், எனக்கு வரப்போகிறவங்க என் கூட சேர்ந்து ஆண்டவருக்காக நிற்கிற ஒரு பையனாக இருக்கணும், இந்த மாதிரி அநேக காரியங்கள், இப்போ நல்ல பரிசுத்தமானவங்களாக இருக்கணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நான் ஆண்டவரிடத்தில் முன்னாடியே கேட்டிருந்தேன். அது எல்லாத்தையுமே நான் வரிசையாக எழுதியிருக்கிறேன். அது எல்லாத்தையுமே நான் எழுதியிருக்கிறேன். நான் தான் எழுதுனேன்னு எனக்கே தெரியலை. அந்த அளவுக்கு ஆண்டவர் வந்து அழகாக வெளிப்படுத்தி அந்த காரியங்களை எனக்கு அன்னைக்கு காண்பித்து கொடுத்தார். அன்னைக்கு முந்தின நாள் ஃபோட்டோலாம் பார்த்தா ஃபோட்டோ எதுவுமே ஞாபகம் இல்லை. இந்த வார்த்தை ஆண்டவர் கொடுத்தாரு, இதுதான் உனக்கு அடையாளம் அப்படின்னு சொல்லி. அன்னைக்கு சாயங்காலம் வந்தவங்கள அந்த டென்ஷனில் நம்ம பார்க்குறோம் பேசுகிறோம், அதெல்லாம் இல்லை. ஆனால் வார்த்தை ஆண்டவர் கொடுத்துட்டாரு, இந்த பையன்தான் எனக்கு அப்படிங்கிறத நானும் வீட்டில் தீர்க்கமாக சொன்னேன். அதே போல் எல்லா காரியங்களையும் ஆண்டவர் நேர்த்தியாய் செய்து குடும்பமாக இணைத்து இன்றைக்கு ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால் 2 பிள்ளைகளோட நல்ல ஒரு குடும்ப வாழ்க்கையை வாழும்படியான கிருபையை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற பெரியவங்களோ இல்லை ஒரு வாலிப தம்பியோ தங்கச்சியோ இருந்தீங்கன்னு சொன்னால், உங்களுடைய வாழ்க்கை துணையை நீங்கள் தேர்ந்தெடுக்கணும் போது 22 வயசுலேருந்து நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிச்சிடலாம். இப்படிப்பட்ட வாழ்க்கை துணை வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிச்சிடலாம். ஆனால் உங்கள் பார்வையில் படுறவங்களை பார்த்து இவங்களா இருக்குமோ அவங்களா இருக்குமோன்னு நீங்களாக சூஸ் பண்ணுற இடத்துக்கு வரக்கூடாது. எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் ஆண்டவருடைய சமூகத்தில் காத்து நிற்கணும். அதே போல் வாழ்க்கை துணை அப்படிங்கிறது வந்து ஒரு பாதி வாழ்க்கையை முழுவதும் நம்ம அவங்களோட கடந்து வாழணும். அதனால் அது வந்து ரொம்ப முக்கியம் நம்ம வாழ்க்கையில். நீங்கள் அந்த ஒரு பொறுப்பை வந்து ஆண்டவருடைய கரத்தில் கொடுக்கணும். நிறைய பிள்ளைங்க சொல்லுவாங்க, நான் என்னுடைய சாட்சி அநேகர்கிட்ட சொல்லியிருக்கிறேன். அப்போ அவங்களாம் சொல்லுவாங்க, எங்கிட்டலாம் ஏசப்பா பேசுகிறதே இல்லை, ஏப்பா இப்படிலாம் எங்கிட்டலாம் சொல்லவே மாட்டாங்க அப்படின்னு.
ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதத்தில் ஆண்டவர் சொல்லுவாங்க. யார்கிட்டயுமே ஆண்டவர் பேசாமல் இருக்கவே மாட்டாங்க. நீங்கள் எவ்வளோத்துக்கு எவ்வளோ ஆண்டவருடைய சமூகத்தில் காத்து நிற்கிறீங்களோ அவ்வளோத்துக்கு அவ்வளோ ஆண்டவர் உங்களோடு கூட பேசுவாங்க. இன்றைய காலகட்டத்தில் பொண்ணு மாப்பிள்ளை பார்க்கும்போது எதை பார்க்குறாங்க? அழகை பார்க்குறாங்க, பணத்தை பார்க்குறாங்க, அது போக அவங்களோட வயசு என்ன பார்க்குறாங்க, எவ்வளோ சொத்து வச்சுருக்காங்கன்னு பார்க்குறாங்க. ஆண்டவருடைய பிள்ளையான்னு பார்க்க மாட்டேங்கிறாங்க. பெண் பிள்ளைகள் பையன் நல்லா வீடு வச்சுருக்கானா, வாசல் வச்சுருக்கானா, வேலை பார்க்குறானா, அழகாக இருக்கானா, எவ்வளோ காசு வச்சுருக்காங்கன்னு பார்க்குறாங்க. அதே மாதிரி மாப்பிள்ளை வீட்டு சைட்லேருந்து பொண்ணு நல்லா அழகாக கலராக இருக்காளா, பணம் நிறைய கொண்டு வராங்களா, அப்படி தான் பார்க்குறாங்களே தவிர குடும்பத்தை நடத்துவாளா, ஆண்டோடைய பிள்ளையாக இருக்கானா அப்படிங்கிற மாதிரி கண்ணோட்டத்தில் யாருமே பார்க்குறதில்ல. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இதை ஒரு வேளை ஒரு தாயோ தகப்பனோ கேட்டுக்கொண்டு இருப்பீங்களே, ஆனால் உங்களுடைய பிள்ளைங்களுக்கு நீங்கள் வரன் தேடிக்கொண்டு இருப்பீர்களே, ஆனால் ஆண்டவருடைய சமூகத்தில் காத்து நில்லுங்க. விடாதீங்க, ஆண்டவரை விடவே விடாதீங்க. ஆண்டவர் உங்களுக்கான அடையாளத்தை கொடுத்து உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஏற்ற துணையை கொண்டு வரும் வரைக்கும் ஆண்டவருடைய சமூகத்தில் தரித்து நில்லுங்க. கட்டாயம் ஆண்டவர் உங்களுக்கான அற்புதத்தை செய்வார். எனக்கு செய்த அதே ஆண்டவர் தான் நீங்களும் கூப்பிடுறீங்க, உங்களுக்கும் செய்வார். தம்பி தங்கச்சி, நீங்கள் உங்களுடைய துணையை தேடி எந்த ஒரு சூழ்நிலையிலையும் அந்த தப்பான காரியத்தை நம்ம செஞ்சிடவே கூடாது. அது மட்டும் இல்லாமல் முக்கியமான விஷயம், ஆண்டவருடைய பிள்ளைங்க, கிறிஸ்தவ பிள்ளைங்க அந்நிய நுகத்தில் பிணைக்கப்படாது இருப்பீர்களாக. அது ஆண்டவருக்கு பிரியமே இல்லாத காரியம், அது ஆண்டவருக்கு சுத்தமாக பிரியமில்லாத காரியம். அந்த காரியத்தையும் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எந்த ஒரு சூழ்நிலையிலையும் செய்யக்கூடாது. ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்யாதீங்க. உங்களை பரிசுத்தமாக பாதுகாத்து கொள்ளுங்க. உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்காக ஆண்டவருடைய சமூகத்தில் காத்து நில்லுங்க. எனக்கு அடையாளத்தை காண்பித்து என்னுடைய குடும்பத்தை அழகாய் கட்டி வழிநடத்தி வருகிற ஆண்டவர் உங்களுக்கும் நல்ல வாழ்க்கை துணையை கொடுத்து அருமையான எதிர்காலத்தை தந்து கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அன்றைய நாளுக்காக காத்திருங்க, அன்றைய சமூகத்தில் காத்திருங்க. உங்களுக்கான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வீர்கள். காட் பிளஸ் யூ.